என் அன்பு குழந்தையே, உனது செய்கைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்து வியந்தேன் மகளே. குழந்தையே, எண்ணிவிட முடியாத அளவிற்கு வெகு நீண்ட காலமாக நீ என்னிடம் ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அதற்காக காத்திருக்கின்றாய். பொறுமையாய் இரு, நான் முடித்து தருகிறேன் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதீத பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றாய். காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய மனம் சில சமயம் சோர்ந்தே போனாலும் தவறான வழிகளை நீ ஒருபோதும் தேர்ந்தெடுக்கவில்லை. குறுக்கு வழியில் அடைந்து விடலாம் என்று ஒரு நாளும் நீ சிந்தித்ததும் இல்லை. என்னுடைய அப்பா என்னோடு இருக்கின்றார், நான் கேட்டதை நிச்சயம் செய்து தருவார் என்ற நம்பிக்கையில் நீ காலங்களை கடந்து கொண்டிருக்கின்றாய். பிள்ளையே, இப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னுடைய நாமத்தை எப்போதும் நீ உச்சரித்துக் கொண்டே இரு. எல்லாவற்றிற்கும் பலன்கள் கைமேல் கிடைக்கும். உனது கண்ணீரும் காத்திருப்பும் பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு துளி கூட வீணாய் போகாது. உனக்கே தெரியாமல் நீ முழுமையாக பெருமாளின் பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கின்றாய். நீ செல்லும் இந்த இறைவழியில் தொடர்ந்து செல். இதுதான் உனக்கு சரியான வழி, இதுதான் உனக்கான பாதை. கவலைப்படாமல் தொடர்ந்து பயணித்து வா. உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகின்றேன். ஆம் தங்கமே, புத்தம் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய். தைரியமாக இரு, நீ ஜெயிக்கப் போகின்றாய். அன்று நீ என்னை புரிந்து கொள்வாய். நான் சொல்லும் அத்தனை வார்த்தைகளுக்குமான அர்த்தத்தை அன்று நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கான அந்த நாள், உனக்கான அந்த நொடி, உனக்கான அந்த தருணம் நிச்சயமாக வரும். அந்த தருணத்தில் பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுதும் விடுவாய். நன்றி அப்பா என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருப்பாய். உன்னுடைய கண்களும் கரங்களும் உன்னுடைய கண்களில் வரும் கண்ணீரும் தான் என்னிடம் பேசும். இப்பொழுது உன்னை பார்த்து நான் நெகிழ்ந்ததை போன்று அப்போது நடக்கும் விஷயங்களை பார்த்து நீயும் நெகிழ்வாய். அந்த நெகிழ்ச்சியான தருணங்களுக்காக மகிழ்ச்சியாக காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் உன்னுடைய மனம் போல் எல்லாம் நடக்கும். நல்லதே நினைக்கும் உனக்கு எப்போதுமே நல்லதுதான் நடக்கும். குழந்தையே, எப்போது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அந்த கணத்திலிருந்தே உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது. நீ என்னை எப்போது சரணாகதி அடைந்துவிட்டு உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை எப்போது என்னிடம் ஒப்படைத்தாயோ அப்போதே உனது கர்மாக்களுக்கெல்லாம் நானே பொறுப்பேற்றுக் கொண்டேன். இப்போது நீ அனுபவிப்பது உன்னுடைய சிறிய கர்மாக்கள் தான். அதையும் நான் கூடிய விரைவில் வலுவிழக்கச் செய்து விடுகின்றேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருப்பதால் என் தங்கமே, இந்த பதிவு உன்னுடைய கண்களில் பட்டது. உனக்கான வாக்குதான் இது. ஏனென்றால் அனைவராலும் அனைத்து சமயத்திலும் எனது வாக்கினை கேட்க முடியாது. உனக்கான வாக்கு உன்னை வந்து சேர வேண்டும் என்று இருப்பதால் இதை உன்னால் கேட்க முடிகின்றது. என் தங்கமே, உனக்காகவே ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். இதை கேட்டு முகம் மகிழ்வது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னை தேடி பல வெகுமதிகள் வருவதற்கு தயாராக உள்ளது. உன்னுடைய மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் அனைத்துமே இப்போது அதற்கான பலனை பெற தயாராக இருக்கின்றது. உன்னுடைய நன்மைக்காகவே உனக்கான பல ஆரோக்கியமான நல்ல செய்திகளை நான் தரப்போகின்றேன். உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய கனவுகளும் எனக்கு தெரியும். அதை நிஜமாக்கவே இப்போது நான் உன்னை தேடி வந்துள்ளேன். கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு முன்பு சில சோதனைகள் வருவது சகஜம்தான். ஆனால் நீ எதை பார்த்தும் சோர்ந்து போகாதே. உன்னுடைய வெற்றிக்கான ஆரம்பம் தான் இந்த சோதனை. இந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய அப்பா நான் உன்னை வெளிக்கொண்டு வருவேன். நீ பயப்படாமல் இரு, பதறாமல் இரு. நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே உனது நன்மைக்காக மட்டும்தான் என்று நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நல்ல திருப்பங்களுடைய நல்ல தொடக்கம் இது.
இனி உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த திருப்பங்களை ஒவ்வொன்றாக சந்திக்கப் போகின்றாய். நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது. இன்று முதல் என்னுடைய ஆசிகள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்படியென்றால் இதுவரை உங்களுடைய ஆசிகள் எனக்கு கிடைக்கவில்லையா அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? எனது ஆசிகள் எல்லோருக்கும் எப்போதுமே உண்டு. ஆனால் அவை அவர்களை சேரும் போதுதான் பல்வேறு சிக்கல்கள் உருவாகின்றன. இது பற்றி நான் உனக்கு பல்வேறு முறை எடுத்து கூறியதையும் நீ நினைவுபடுத்திப்பார். இப்போது இந்த நொடி நீ உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையும் கடந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நீ நிகழ்த்திய செயல்களின் பலன்களாகும். அவையே உன்னுடைய கர்மாக்களாகும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், நீ போன ஜென்மத்தில் புண்ணியமும் செய்திருப்பாய் அல்லவா? இவ்வாறு போன ஜென்மத்தில் நீ செய்த நல்ல புண்ணிய காரியங்களாலே நீ இந்த ஜென்மத்தில் மனித உருவெடுத்திருக்கின்றாய். நல்ல குடும்பத்தில் பிறந்துள்ளாய். இறை பக்தி இருக்கின்றது. என்னை நாடியும் வந்திருக்கின்றாய். நான் கூறும் இந்த தகவலை கேட்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. உனக்கும் எனக்குமான நெருக்கம் உன்னுடைய பூர்வ புண்ணியத்தால் நிகழ்ந்தது. நீ செய்த கர்ம வினைகள் உன்னை சூழும் போது இறை உணர்வுகள் உனக்குள்ளே தோன்றுவது கிடையாது. கோவிலுக்கு போவாய், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுவாய், அத்துடன் நிறுத்திக் கொள்வாய். உன்னுடைய பிரச்சனைகள் யாரால் தீர்க்கப்படும் என்ற தகவல் உனக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என்ற பரிகார கூற்றுகளும் உன்னை வந்து சேராது. உன்னுடைய நல்ல காலம் வரும்போது மட்டுமே உனக்குள் நல்ல தெய்வீக எண்ணங்கள் தோன்றும். இறைவனை தேடி கோவிலுக்கு சென்று வருவாய். மனதார இறைவனுடன் கலந்துரையாடுவாய். அப்போது நான் கூறும் இந்த வார்த்தைகளும் உன்னுடைய செவிகளை வந்து சேரும். அப்போது உன்னுடைய பூர்வ ஜென்ம நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை யாரும் சொல்லாமலே உன்னால் அறிந்து கொள்ள முடியும். இது போன்ற நல்ல வார்த்தைகள் உன்னுடைய செவிகளை சேரும் போதும் உன்னுடைய கண்களில் படும் போதும் மட்டுமே உன்னுடைய நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதை உன்னால் நிச்சயம் உணர முடியும். இன்னும் சொல்ல போனால் இப்போது நீ தோல்வி, விரக்தி, கவலை, கஷ்டம், துன்பம் என்று பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்கோ யாரோ எப்படியோ செய்த செயல்கள் உன்னை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. நீ நன்மையை நாடினாய், தீமை வந்து சேர்ந்தது. வெளிச்சத்தை நாடி வந்தாய், ஆனால் இங்கோ இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி உன்னுடைய எதிர்பார்ப்பிற்கு நேரெதிராக அனைத்தும் நிகழ்கின்றது. கவலைப்படாதே என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வந்து எல்லாம் தலைகீழாக மாறும். நல்லதே